வாக்குத்தத்தம் உன்னுடையது. இயேசு வருகிறார். இது நீ சிறு பிள்ளையாயிருந்த காலத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை. பலர் பல இடங்களில் தெரு பிரசங்கம் பண்ணும்போதும் ஆலயங்களில் பிரசங்கிக்கும் போதும் சொல்லும் வார்த்தை. ஆனால் இயேசு வருவாரா, எப்போது வருவார் என்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எழுகின்றது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே என் வருகை தாமதிக்கிறது என்பதினால் இயேசு வரமாட்டார் என்று பலர் எண்ணுகின்றனர். ஆனால் நான் நிச்சயம் வருகிறேன். என்னுடையவர்களை என்னோடு சேர்த்து கொள்ளும்படி வருகிறேன். உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போன நான் சீக்கிரமாய் அந்த இடத்தை ஆயத்தம் செய்துவிட்டு உன்னை என்னோடு இருக்க அழைத்து கொண்டு போகிறேன். நீ ஆயத்தப்படு. என் வருகையை குறித்து பவுல் சொல்லுகிறது போல கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வார்த்தை என்னுடைய வருகையை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே உன் தேவனாகிய என்னை சந்திக்க நீ ஆயத்தப்படு, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து. ஆதார வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:17.